அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசியாக இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில பிரிவினைகளும் பிரச்சனைகளையும் உருவாக்குறதே தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறது தான். தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசியில பிறந்தவங்க போர்க்குணம் கொண்டவர்கள், எதையும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். அதாவது தனுசு ராசியில பாத்தீங்கன்னாக்க பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க போராட்ட குணம் இருக்கு. அந்த போராடிதான் எதுலையுமே ஒவ்வொன்றும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தோற்றப்பொழிவு, அதாவது கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு நல்ல தோற்றப்பொழிவு, கம்பீரமான தோற்றப்பொழிவு, ஒரு மதிக்கத்தக்க தோற்றப்பொழிவு. அதே போல கடவுள் பக்தி உடையவர்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக நாட்டம் உடையவர்கள், வெளிப்படையாக எதையும் பேசிவிடக்கூடியவர்கள். ஈகோ கொஞ்சம் இருக்கும், கோபமும் இருக்கும். அது நேர்மையான கோபமா இருக்கும். எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனை ஃபாலோ பண்றோமோ அதே அளவுக்கு மற்றவங்களும் பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இல்லைன்னா அவங்களை விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனங்களால சில பகையையும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உறவுகளோட சில பகையையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது இவர்களுடைய வாழ்நாளில். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இளமை காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்க காதல் வருது. அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசுலயே சுக்கிர தசை வந்துடும். ஒரு 7 வயசுக்கு மேலேயே அப் டு 27 வயது வரலும் சுக்கிர தசை தான் இருக்கும். இந்த சுக்கிர தசை காலகட்டத்துல காதல், ஒரு டீப் லவ் கூட ஏற்படும். அந்த லவ் சக்சஸ் ஆகாம கூட சில நேரங்கள்ல போயிடுது. சக்சஸ் ஆகாம பிரிந்து போய் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படுது. சில பேருக்கெல்லாம் சக்சஸ் ஆயிடுது, காதல் சக்சஸ் ஆயிடுது. போராடி அதுல நான் ஒரு ஸ்ட்ராங்கா நின்று இவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடிய சூழ்நிலையும் வரும். பொதுவாகவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது இவங்க காதலிக்கிறாங்க, ஒரு அஃபேர்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த காதலிக்கக்கூடிய பர்சன், அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்களுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய தாயாருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒத்து வராது அல்லது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த தாயார் வகையில சில எதிர்ப்புகள் அந்த காதலுக்கு வரும். அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட பாத்தீங்கன்னாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட இப்போ மருமக வராங்கன்னாக்க மருமகளுக்கும் தனுசு ராசிக்காரருடைய தாயாருக்குமே ஒத்து வராம இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் பாவகத்துல நீசம் ஆகிறாரு. அப்போ ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகளோட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கல்யாணம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க தனி குடித்தனம் போய் வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுது. இது பாத்தீங்கன்னா பொதுவாகவே 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்ற. இதுல இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க 27 வயசுல இருந்து அப் டு 33 வயசு வரலும் சூரிய தசை, ஒரு 6 வருஷம். அந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு டெவலப்மெண்ட், பொருளாதார ஏற்றங்கள்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்துல சில பேருக்கு மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகும், காதல் திருமணம் ஏற்படும். சில பேருக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் கூட அந்த நேரத்துல ஏற்படுது. இந்த சூரிய தசை முடிகிற பேர்லும் ஒரு 33 வயது வரல எந்த பிரச்சனையும் கிடையாது. 33 வயசுக்கு மேல 43 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில குறிப்பா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போராட்ட காலகட்டமாகவே இருக்கு. சந்திர தசை. இந்த தனுசு ராசியாக இருந்தாலும் சரி அல்லது தனுசு லக்னமாக இருந்தாலும் இந்த சந்திர தசை காலகட்டத்துல கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. வேலையில இடமாற்றம், வாழ்க்கை துறை ஒரு விட்டு பிரிந்து இருக்கிறது, தொழில் காரணமாவது பிரிந்து சில பேர் வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க. பொதுவாகவே தனுசு ராசியில பிறந்தவங்க தாய் நாட்டை விட்டு வெளிநாட்டுல வேலை பார்க்கறது அதிகம், அல்லது வெளியூர்லயாவது வேலை பார்ப்பாங்க. சோ அந்த வகையில சில பேருக்கு தொழில் காரணமாக கூட வாழ்க்கை துணிவரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சில பேருக்கெல்லாம் இந்த காதல் திருமணம் செய்தவர்களுக்கு பொருத்தம் இல்லை, கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு இந்த நேரத்துலதான் கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது இந்த சந்திர திசை காலகட்டத்துலதான் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, தனித்தனியா ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கிறது. அதே போல சில பேருக்குலாம் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க டிவோர்ஸ் கேஸ் அல்லது வாழ்க்கை துணைவரோட
கருத்து வேறுபாடோடு இருந்து தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை என்பது இந்த சந்திர திசையில இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு இந்த 33 to 43 வயதுகள்ல இவங்க பாதிக்கப்படுறாங்க. பெரும்பாலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமா இந்த நேரத்துல சரியான தாம்பத்தியம் இல்லை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதாவது எதை அதிகமா எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாவே இருக்கும். சின்ன வயசுல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க காதலிக்கும் போது, அல்லது சின்ன வயதுல கனவுகளோடு தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதன் மூலம் வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கும், அதே போல அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு. அந்த இன்டிமேசி நல்லாவே இருந்திருக்கும். அந்த கனவு சில பேருக்கெல்லாம் கலைந்து போகுது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பொருத்தம் இல்லை, சரியான ஜாதகம் பொருத்தம் இல்லாம கலசர தோஷத்தோடு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கும் கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 33 to 43 வயதுகள்ல பிரிந்து இருக்கிறது, தனித்து இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இரண்டாம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அல்லது வேற ஒரு அஃபயர் ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுது. சில பேரால் பழிச்சொலுக்கு ஆளாகிறது, அவமானப்படுறது பெண்களாக இருந்தாங்க. இதெல்லாம் இந்த 33 to 43 வயதுகள்ல நிறையவே வருது. இது மூலம் நட்சத்திரத்துக்கு. அப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் முதல் பகுதியிலேயும் அந்த தாம்பத்திய சுகம் என்பது குறைவுதான், தேடல்கள் தான், போராடி கிடைக்கும். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல, அதாவது 33 வயதுல இருந்து 43 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் தாம்பத்திய சுகம் என்பது பெரிதாக இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே இருக்கிறது. பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்பட்டுடுது. பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் பாத்தீங்கன்னா தாமதமாகும். இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க, இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 20 வயசு வரலும் சுக்கிர தசையாவே இருக்கும். ஏன்னா இவங்க பூராடம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்ததுனால 20 வருஷமும் வரும். அப்போ அந்த 20 வருஷம் வரலுமோ உடல்நல தொந்தரவு, பிரச்சனை, அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் குறிப்பா பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் 20 to 26 வயது வரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விரும்பிய கோர்ஸ் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும். ஆனா 26 to 36 வயது வரையிலும் எல்லாமே தடையா இருக்கும். இந்த 36 வயசு வரலுமே திருமணத்துக்காக வரன் பாக்குறாங்கன்னா வரன் தடையா இருக்கும், வரன் அமையாம லேட் ஆயிட்டு இருக்கும். அதுவும் கலசர தோஷம் இருந்தா லேட் ஆயிட்டே இருக்கும், பார்த்தாலும் செட் ஆகாது. காதலிக்கலான்னாலையும் காதலிச்சாலையும் அதுவுமே இடையில கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கட் ஆயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36 வயது வரை போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் போராடி ஜெயிக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. 36 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க இவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மை அடையுது, எந்த தோஷமும் இல்லை, சரியான பொருத்தத்தோடு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னாக்க ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர், இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஒண்ணு 26க்குள்ள வேலை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 36க்கு மேல ஒரு கவர்மெண்ட் வேலை தேடுறாங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு கம்பெனிலேயே கூட ஒரு பெரிய உயர் பதவிக்கு போறது, நல்ல சேலரி வாங்குறது போன்றவையெல்லாம் ஏற்படும். 43 வயசு வரலும், 36ல இருந்து 43 வயசு வரலும் ஓரளவுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு, இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்படுறது, வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஏற்படுறதெல்லாம் ஏற்படுது. சில பேருக்கு பிரிந்து இரண்டாம் தாரம் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 36 to 43 வயதுக்குள்ள இரண்டாம் தாரம் கூட தோஷம் இருக்கு அப்படின்னாக்க உடனே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து செகண்ட் மேரேஜுக்கு போறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா தாம்பத்திய வாழ்க்கைன்றது ஓரளவுக்கு கிராஜுவலா இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்சிருது, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ராகு தசை வந்துடும். 43 to ஒரு 18 வருஷம் ராகு தசை. இந்த நேரத்துல பொருளாதார தேடி ஓட்டங்கள், வெளியூர்ல இருக்கிறது, இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை துணைவரோட ஒன்னா இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனாலேயே தாம்பத்திய வாழ்க்கை பெரிதாக இல்லாமல் இருக்கும் பிற்பகுதி வாழ்க்கையில. சோ ஒரு மத்தியம வாழ்க்கையில ஓரளவுக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்க. முதல் பகுதியிலையும் பெருசா கிடைக்கிறது இல்ல, பிற்பகுதியிலையும் பெருசா கிடைக்கிறது இல்ல அப்படின்றது தான் பூராடம் நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு முதல்லயே பாத்தீங்கன்னா சூரிய தசை வந்துடும். இவங்களுக்கு சந்திர தசை ஒரு 10 வருஷம், அதால 16 வருஷத்தோட இவங்களுடைய பிரச்சனை ஓரளவு குறையுது. அப்புறம் செவ்வாய் தசை 16 வயதுக்கு மேல செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம்.
23 வயதுல இருந்து ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடுது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 23 வயதுல இருந்து ராகு திசை, ஒரு 18 வருஷம் ராகு திசையில் இருக்கும். 23 to 18. சோ 41 வயது வரலுமே இந்த ராகு திசை காலகட்டத்தில் இவங்களுக்குமே காதல் வருது. காதல்ல சில பேர் சக்சஸ் ஆயிடுறாங்க. அந்த காதல் வாழ்க்கை பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கறது இல்ல. அதன் பிறகு சில பேருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆன உடனே. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடோட சற்று பிரிந்திருக்கிறது, தொழில் காரணமாக பிரிந்திருக்கிறது, பிள்ளைகளால மன வருத்தங்கள் அடையிறது போன்றவையெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. குறிப்பா இந்த 23 to 41 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நிலைத்தன்மை இல்லாம அலைச்சல்கள், பயணங்கள், வெளியூர்ல வேலை பார்க்கறது, அதனாலேயே சரியான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய பொறுப்புகள். சில பேருக்கு அரசு பணி கிடைச்சிரும், உயர்வான இடத்துக்கு எல்லாம் போவாங்க, உயர்வான பதவியில வகிப்பாங்க, அல்லது பிசினஸ்ல கூட பெரிய நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உண்டு. இவங்க இந்த மெட்டீரியல் லைஃப் நோக்கி தான் நிறைய போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது இவங்க ஒரு பக்கம் அன்பு, பாசம் எல்லாம் எதிர்பார்த்தா கூட இவங்க அதுல கிடைக்கிறது இல்ல, அதுல கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால இவங்களை பொறுத்தவரையிலும் நிறைய மெட்டீரியல் லைஃப், அதாவது பணம் சேர்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்ன்ற அளவிலேயே ஓடக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும். அதனால காதல்லையும் பெரிதாக கான்சென்ட்ரேட் பண்றதுல, காமத்திலையும் பெரிதாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கும் 41 வயது வரலுமே. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு குரு தசை வருது. குரு இவங்க ஜாதகத்துல நல்ல பலம் பெற்று இருந்தா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியா ஒரே இடத்துல வேலை பார்க்கறது, அடிக்கடி மாறாம இருக்கிறது, குடும்பத்தோடு இருக்கிறது, பிள்ளைகளோடு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை போயிட்டு இருக்கும், பிரச்சனை எல்லாம் போகும். இந்த ராகு திசையிலும் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க, வருமானம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த 23 இருந்து 41 வயசு வரலும் இவங்க பொருள் தேடல்ல தான் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால தாம்பத்திய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ் குறைவாக இருக்கும், அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும், அதனாலேயே கிடைக்காம இருக்கும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ 41 வயதுல இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. ஓரளவுக்கு அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, தாம்பத்திய சுகமும் கிடைக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் தாம்பத்திய சுகம் என்பது கிடைப்பதில் பெரிய போராட்டம் தான், அதையும் போராடிதான் பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அயன சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் செவ்வாயோட வீடு விருச்சகம். இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னாக்க பாவ கிரகங்கள், குறிப்பா சனி அல்லது செவ்வாய் அங்க இருக்கு, அல்லது சூரியன் இருக்கு, அல்லது கேது இருக்குன்னாக்க அவங்களுக்கு பெரிதாக தாம்பத்திய சுகம் கிடைக்காம வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மேரேஜ் லேட் ஆகும், மேரேஜ் ஆன பின்னாடியும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமையே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த 12ஆம் பாவகம், இந்த 3 குடியவனும் போய் 12ல மறைஞ்சிடறாருன்னு வச்சுங்களேன். அதே போல 2 குடியவனும் 12ல, சனி 12ல இருக்குன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகுறது ரொம்ப லேட் ஆகும், லேட் ஆகாமையே இருக்கும் நிறைய. அதே போல இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமா இவங்க ஜாதகத்துல பார்த்துக்குது, சேர்ந்திருக்கு அப்படின்னாலையும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை பெரிதாக கிடைப்பதில்லை, லேட்டா மேரேஜ் ஆகுது. இந்த சனி மேஷத்துல நீசமாகும், நீசம் பெற்ற சனி இருக்கு அப்படின்னாலையும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, வெளியூர்ல வேலை பார்க்கறது, வேலையெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க, ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சனி 12ல இருந்தாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல 5ஆம் இடத்துல சனி இருந்து நீசம் பெற்ற சனி இருந்தாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமையே இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.